நாளுக்கான மங்கள வார்த்தை, ரேமா வார்த்தை. சங்கீதம் 144:14 எங்கள் எருதுகள் பலத்தவைகளாயிருக்கும், சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது, எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது. அன்பானவருடைய பிள்ளைகளே, சில நாட்களுக்கு முன்பாக கொரோனா என்கிற கொடிய இந்த வியாதி வந்தபோது பலருடைய வீதிகளிலே ஒரு மரண ஓலம் கேட்கப்பட்டது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இனிமேல் அப்படிப்பட்ட ஓலங்களும் அப்படிப்பட்ட சப்தங்களும் இனி இராது. அப்படியானால் உங்களுடைய வீதிகளிலே இனி சமாதானம் இருக்கும், உங்க வீடுகளுக்குள்ளே சந்தோஷம் இருக்கும். ஆண்டவர் சொல்றார், எப்போ இதெல்லாம் நடக்கும்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு செழிப்பை நான் தரப்போகிறேன், உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை தரப்போகிறேன். உங்களுடைய குடும்பத்துக்கு தேவை கடவுளுடைய ஒத்தாசை, கடவுளுடைய பாதுகாப்பு. ஆண்டவர் ஒவ்வொரு வீட்டுக்கும் இன்றைக்கு ஒரு பாதுகாப்பை தரப்போகிறார். அந்த பாதுகாப்பு கிடைக்கும் போது என்ன நடக்கும் என்றால், உங்களுடைய எருதுகள் பலத்தவைகளாகும், உங்களுடைய கையின் பிரயாசங்களை கடவுள் பலப்படுத்துவார், நீங்க செய்கிறதெல்லாம் வாய்க்கும். இனிமேல் உங்களுடைய கூக்குரல் இனி வராதுன்னு சொல்றார் ஆண்டவர். இனிமேல் நீங்க புலம்ப போகிறது இல்ல, சந்தோஷப்பட போறீங்க. உங்களுடைய பிரயாசம், நீங்க கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைக்கிறீங்கல்ல, அதுல உங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது, உங்களுக்கு நன்மை வரணும், செழிப்பு வரணும். நீங்க போடுற விதைகள் எல்லாம் 30, 60, 100 மாற வேண்டும். அதையெல்லாம் ஆண்டவர் செய்து இந்த வருடம் என்ன செய்ய போறாருன்னா, உங்க வீதிகளிலே சந்தோஷமான தோரணங்கள் நடக்க போகிறது. உங்களுடைய வீதிகளிலே கடவுள் என்ன செய்ய போறாருன்னு சொன்னா, ஒரு தோரணம் கட்டி அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களோட சேர்ந்து நீங்க சந்தோஷப்பட செய்ய போகிறார். உங்க தெருவே உங்க குடும்பத்துக்காக சந்தோஷப்பட போகிறது. எந்த இடத்துல நீங்க அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நின்னீங்களோ, அதே தெருவுல ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை சந்தோஷமா வைப்பேன். வியாதியோடு இருந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஆம்புலன்ஸ் வந்து உங்களை கொண்டு போச்சுல, அதே தெருவுல நீங்க சுகமா மற்றவங்களுக்கெல்லாம் சாட்சியா இருப்பீங்க. இந்த நாள்ல கடவுள் உங்களுக்கு கொடுக்கிற மங்கள வார்த்தை அதுதான். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில, உங்க தெருவுல, உங்க சமுதாயத்துல, உங்க வீதிகளில ஒரு ஆசீர்வாதமா உங்களை வைக்க போறார். இன்று முதல் நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீர்கள். இந்த நாள் நல்ல நாள், உங்கள் வாழ்க்கையில மறக்க முடியாத ஆசீர்வாதத்தின் நாள். ஆகவே கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.